யூடியூப் நேயர்களுக்கும் ஜேகே கிரியேஷன் தொடர் சார்பாக அனைவருக்கும் எங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நமக்கு கல்யாணம் 3 வருஷம் ஆகுது. நமக்கு குழந்தையே இல்ல. எதனா ஒரு கவலை இருக்கா உங்களுக்கு? நான் கவலைப்பட்டீங்கன்னா பொண்ணு உனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றேன்? என்னக்கா இப்படி ஒரு குடும்பத்துல உள்ள பேசுற பேச்சாங்க நீங்க? ஏய் அவன் 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லைன்றான். 3 வருஷம் தான் ஆகுது. இன்னும் 2 வருஷம் போட்டோம். எடுத்துக்கலாம் போ. ஆம்பளைங்களுக்கு அது சர்வ சாதாரணம். ஆனா பொம்பளைங்களுக்கு எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். மா வச்சிக்கிதுமா சாப்பாடுடா. நான் சமையலே பண்ணலடா. நிக்கவே இல்லையா? டேய் நில்லு. என்னம்மா? குழந்தை குட்டி இல்ல. 3 வருஷம் ஆகுது. உனக்கும் பொண்டாட்டிக்கு ஏதாவது கவலை இருக்கா? உனக்கு கேட்டுதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். உன் வயசுப்படி. இந்த பாருமா இந்த பிரச்சனை உங்களுது. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். அத்தை நீங்க வந்து என்னை இறக்காரமா பேசாதீங்க அத்தை. நீங்க எனக்கு அம்மா மாதிரி. என்ன அம்மா மாதிரின்னு சொல்ற? அக்கம் பக்கத்துல தேவை பற்றி கொஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் அந்த ஆக்டர்னு தெரியாதா? அவரை உங்க பையனை எத்தனையோ முறை நான் டாக்டருக்கு கூப்பிட்டு இருக்கிறேன். அவரு வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்ன என் முதலையும் பார்த்துட்டு இருக்க? அதே மாதிரி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. என் மாதிரி பார்த்ததே இல்லையா? அது எனக்கு தெரியும். இப்பதான் உங்க அம்மா வந்துட்டு போனாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மா வந்துட்டு போனாங்க. எனக்கு தெரியாது. என்ன சொன்னாங்க? ஆமா உன்னை பத்தி ஏதோ சொன்னாங்களா? நான் வேலையில இருந்தேனா சுத்தமா மறந்துட்டேன். ஒரு நாளைக்கு என்னையே மறந்துட்டு. அந்த நல்ல நாள் என்னைக்கு வருமோ? ஏற்கனவே எனக்கு குழந்தை இல்லை இல்லைன்னு ஊரெல்லாம் பேசினீங்க. உங்க அம்மாவும் என்னை இன்னும் பேசி எனக்கு மன வருத்தம் அதிகமா ஆகும். அதனால எனக்கு ரொம்ப மன வருத்தம் அதிகமா ஆகும். மாமியார்னா அதுதான். எதுக்கு இதெல்லாம் கவலைப்படுற?